சரி, இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வரவங்க நம்ம பின்னாடி வரவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேசிக்காக கீஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? நம்ம வந்து ஒரு கார்ட் ப்ரோக்ரஷன் பற்றி இப்போ இந்த கிளாஸில் நான் பேசிக்காக எடுக்கலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுடைய கொஸ்டின்ஸ் எதாக இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நான் அதை கொஞ்சம் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன் வித் இந்த டைம் பீரியட். ஓகேங்களா? சுஜித் ப்ளே பண்ண முடியுமா? சி கார்டு, டி கார்டு, இ கார்டு, மேஜர் கார்டு. ஓகே. ஸோ ஃபேமிலி கார்ட்ஸ் கொடுத்துருந்தேன். அதாவது சி கார்டு, சி மேஜர் கார்டு, டி மைனர் கார்டு, இ மைனர் கார்டு, எஃப், ஜி, அப்புறம் ஏ மைனர் கார்டு, அப்புறம் பி டிமினிஷ்ட் இல்லைங்களா? ஸோ அந்த 7 கார்டு நம்ம பார்த்துருந்தோம் ஃபேமிலி கார்டு. நம்ம சாங் கேட்குறதுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து கார்ட்ஸ் தான். ஸோ அந்த கார்டு பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால தான் நம்ம கார்ட் ப்ரோக்ரஷன் சொல்லுவாங்க. ஜென்ரலி வந்து ஒரு கம்போசர் வந்து கம்போஸ் பண்ணுறப்போ ஒரு கார்டு அரேஞ்ச்மெண்ட்டை வந்து பிடிச்சிருந்துருக்கும். அதை வந்து பேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லை ஒரு ஹிட் சாங் வந்து பர்டிகுலர் கார்ட் ப்ரோக்ரஷனில் இருக்கும். அந்த கார்ட் ப்ரோக்ரஷனை எடுத்துக்கிட்டு அதில் வந்து மெலடி டெவலப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப். இல்லை அப்படின்னா மெலடி முதல்ல அவங்களுக்கு கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மெலடிக்கு கார்ட்ஸ் வந்து நம்ம என்ன கார்ட்ஸோ அது வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. நான் வந்து இந்த பிரைமரி கார்ட்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? பிரைமரி கார்ட்ஸ்னால் என்ன கார்ட்ஸ் யாராவது சொல்கிறீங்களா? சி மேஜர்னா சி, எஃப், ஜி. ஆமாம். ஜென்ரலி ஒரு மேஜர் ஸ்கேலில் ஃபர்ஸ்ட் கார்டு, ஃபோர்த் கார்டு, ஃபிஃப்த் கார்டு, மைனர்லேயும் அதே தான் வரும். மைனரில் வந்து எல்லாமே ஆனால் மைனஸாக இருக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து பிரைமரி கார்ட்ஸ். அந்த பிரைமரி கார்ட்ஸ் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அந்த வீடியோடைய. என்னென்னா ஏன் அந்த பிரைமரி கார்ட்ஸை வச்சுக்கிட்டே நம்ம வந்து ஒரு சாங் பில்டப் பண்ண முடியும் அப்படின்னா அந்த சாங்கில் கம்ப்ளீட்டாக ஒரு அதில் உள்ள எல்லா நோட்ஸும் வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஇஜி அதில் வந்து சிஇஜி வந்துச்சு. அப்புறம் எஃப்ஏசினா எஃப்ஏசி அதில் வந்துடும். ஜியில் ஜிபிடி. ஸோ அந்த 7 நோட்ஸும் அந்த கார்ட்ஸ்குள்ளே வந்துடும். சரி, இப்போ ஜென்ரலாக நம்ம எப்படி என்ன பண்ணோம் ஒரு சாங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேஜர் ஸ்கேலில் வர சாங். ஓகேங்களா? டி மேஜர் ஸ்கேலில் வர சாங் தான் வந்து அந்த சாய்ந்துங்கிற சாங். ஸோ இப்போ பேசிக்காக வந்து இதை நம்ம என்ன பண்ணலாம்னா 4 கார்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். இப்போ டி மேஜர் ஸ்கேலுங்கிறதுனால ஸோ என்னென்ன கார்ட்ஸ் வந்து பிரைமரி கார்ட்ஸ் வரும் உங்களுக்கு? டி கார்டு வரும். அதுக்கப்புறம் ஃபோர்த் கார்டுனா அது என்ன வரும்? ஜி கார்டு, ஜிபிடி. ஓகேங்களா? ஸோ ஜிபிடி வரும். அதுக்கப்புறம் ஏ கார்டு. ஸோ டி கார்டு, ஜி கார்டு, ஏ கார்டு. ஸோ இந்த 3 கார்டு தான் வந்து உங்களுக்கு பிரைமரி கார்ட்ஸ். சார் ஒரு டவுட் சார் எனக்கு. சொல்லுங்கள் சார். இப்போ வந்து ஒரு கோட் ப்ரோக்ரஷன் நம்ம வாசிருக்கோம்னு வச்சுக்கோங்க. புரியல? இப்போ நம்ம ஒரு கோட் ப்ரோக்ரஷன் வந்து நான் இப்போ ஒரு டாடை வந்து நான் போட்டு வச்சிருக்கேன்னா இப்போ அந்த கோட் ப்ரோக்ரஷனுக்கு எப்படி சார் மெலடி கரெக்டாக அதை அலைன் பண்ணோட? ஆமாம். இப்போ நீ அதான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்ட் ப்ரோக்ரஷனுங்கிறது இப்போ சிஇஜி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சி கார்டில் நீங்கள் எழுதிருக்கீங்கன்னா இப்போ சிஇஜியை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த மெலடி அந்த பர்டிகுலர் ஃப்ரேஸ் பண்ண முடியும். அப்புறம் பாசிங் நோட்ஸ்ன்னு இருக்கு. டியும் எஃப்பும் நீங்கள் வந்து பாசிங் நோட்ஸ். ஓகேங்களா? நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு அந்த கோடோட எனக்கு மேட்ச் ஆக முடியும் சார். பர்டிகுலர் இந்த பிரைமரி கார்ட்ஸ் இருக்குல்ல அது 3 யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மேட்ச் ஆகிடும். அதை யூஸ் பண்ணி thousands ஆஃப் சாங்ஸ் இருக்குது. பாப் சாங் புரியுங்களா? அந்த பேட்டர்னில் வந்து 145ல் நிறைய சாங்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் லிசன் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு மேபி அதை நான் லிஸ்ட்டு நம்ம திருப்பி அனுப்பலாம். அது கேட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? அப்புறம் வந்து அது 10ல் அப்படின்னா தான் அடுத்த ஸ்டெப். அதில் வந்து 7th கார்டு இருக்குது, ஃப்ளேவர் இருக்குது. ஃப்ளேவருக்கு ஆகுமெண்டட் கார்டு இருக்குது, டிமினிஷ் கார்டு இருக்குது. அதாவது ஒரே மாதிரி கார்டு நம்ம வாசி போர் அடிக்குதுன்னு சொல்லாமல் அது டிஃப்ரெண்ட் ஆகும். அவ்வளோதான். அதர்வைஸ் வந்து உங்களுக்கு அந்த 3 கார்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண முடியும்? உங்களால் யூஸ் பண்ண மெலடி. ஆமாம், மெலடி கிரியேட் பண்ண முடியும். இதுக்கு வந்து தியரி சப்ஜெக்ட் இருக்குது. இப்போ வந்து தியரிக்கு வந்து ஒரு 8 கிரேடு சிலபஸ் ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக்கில் கொடுத்துருக்காங்க சப்ஜெக்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த என்ன ஆகும்னா அந்த தியரியில் வந்து 3rd கிரேடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் ஒன்று வரும். கொடுத்துருக்க பேஸ் நோட்ஸுக்கு நீங்கள் மெலடி எழுதணும்.
ஓகே சார். மெலடிக்கு பேஸ் எழுதணும். மெலடிக்கு பேஸா? ஓகே. ஆமாம், ரெண்டுமே வரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரைமரி கார்ட்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஃபோர்த் கார்டில் அது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கும். ஃபிஃப்த்தில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த தியரி படிக்கும் போது டெக்னிக்கலாக வரும். அதர்வைஸ் உங்கள் காதை நம்புங்க, அவ்வளோதான். காதுக்கு இனிமையாக இருக்கணும். திடீர்னு ஒரு நோட்டு வந்து அப்ரப்டாக கேட்கக்கூடாது, அவ்வளோதான். அது கேட்டால் யாராக இருந்தாலுமே, ஒரு சிம்பிள் பர்சனாக இருந்தாலுமே என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. டக்குன்னு இது பண்ணிடுவாங்க. கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு நோட்டு விலகும் போது ஓகே இது ஏதோ தப்பாக வாசிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காங்க. ஓகே, இட்ஸ் குட். அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும் அது. ஸோ தியரட்டிக்கலாக நீங்கள் கேட்குற மாதிரினா நீங்கள் தியரி பண்ணி தான் ஆகணும். சி மேஜர், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த மேஜர் கார்ட்ஸ் தெரிஞ்சுக்க முடியுமா? இப்போ வந்து 12 கீ இருக்கு இல்லைங்களா? 12 கீ இருக்கு. ஓகே ஓகே. 12 கீக்கும் மேஜர் கார்ட்ஸ் இருக்கு இல்லையா? 12 கீக்கு மேஜர் கார்ட்ஸ் வந்து நான் ப்ராக்டிக்கலாக போடலன்னு நினைக்கிறேன். பட் தியரி செஷனில் போட்டிருக்கேன் பாருங்க. ஓகே ஓகே. தியரி சீரிஸ் ஒன்று போட்டிருக்கேன் இல்லைங்களா? அதில் இருக்கும் 12 கீக்கும் வந்து நான் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே, இந்த 12 கீ கேட்கறதுனால நான் பற்றி சொல்கிறேன். மேபி எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா 12 மேஜர் கீஸ் ஒரு ரிவைஸ் மாதிரி கொடுக்குறேன். என்னென்னா இதில் வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி நீங்கள் புரிஞ்சுங்க. பேட்டர்ன் மாதிரி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 12 நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சி கார்டு இருக்கு இல்லையா? சி கார்டு, எஃப் கார்டு, ஜி கார்டு. இந்த 3 கார்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன். என்னது? மூணுமே ஒயிட் கீஸ். மூணுமே ஒயிட் கீஸில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டி, இ, ஏ. டி கார்டு, இ கார்டு, ஏ கார்டு. அந்த டி கார்டு, இ கார்டு, ஏ கார்டுக்கு என்ன இது? 2 ஒயிட்டுக்கு நடுவில் பிளாக் வரும். ஸோ டி எஃப் ஷார்ப் ஏ டி கார்டுக்கு. இக்கு வந்து இ ஜி ஷார்ப் பி, ஏக்கு வந்து ஏ சி ஷார்ப் இ. ஸோ அப்போ ஒரு நடுவில் ஒரு பிளாக் வரும். ஓகேங்களா? அப்புறம் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டி ஃப்ளாட், எஃப், ஏ ஃப்ளாட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இ ஃப்ளாட் வந்து இ ஃப்ளாட், ஜி, பி ஃப்ளாட். ஸோ இதுவும் வந்து 2 பிளாக்குக்கு நடுவில் ஒயிட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ ஃப்ளாட் வரும். ஏ ஃப்ளாட், சி, இ ஃப்ளாட். ஸோ இதுவும் வந்து 2 பிளாக்கு நடுவில் ஒயிட்டு. ஸோ 3 வந்து 3 செட் சொல்கிறேன் இல்லையா? 9 இருக்கு இல்லையா? ஸோ 9. எஃப் ஷார்ப்புக்கு வந்து 3மே பிளாக் வரும். எஃப் ஷார்ப்புக்கு 3 பிளாக்கு. அப்புறம் வந்து பி ஃப்ளாட்டுக்கு வந்து பி ஃப்ளாட்டு, டிஎஃப் ஃபஸ்ட்டு பிளாக்ல வரும். அதுக்கப்புறம் மற்ற ரெண்டுமே ஒயிட் வரும். அதுக்கு ஆப்போசிட் வந்து பி வந்து ஒயிட்ல ஆரம்பிக்கும். டி ஷார்ப், எஃப் ஷார்ப். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு இதான் 12 கார்டு. ஓகே சார். இதுலேயே இப்போ ஈஸி. இப்போ 12 மேஜர் கார்டு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மைனர் கார்டு வந்து ஈஸி. ஓகே சார். மைனர் கார்டு என்ன பண்ணணும்? மேஜர் கார்டில் மிடில் நோட் இருக்கு இல்லையா? அதை வந்து ஒரு ஃப்ளாட்டு, ஒரு செமிடோன் வந்து ஃப்ளாட் பண்ணிடணும். ஃப்ளாட் பண்ணிட்டீங்கன்னா மைனர் கார்டு. அவ்வளோதான். ஓகே ஓகே. சி கார்டு சிஇஜினா சிஇ ஃப்ளாட் ஜீரோ. ஆகுமெண்டட் கார்டுனா மேஜர் கார்டில் 5th நோட்டை ஹாஃப் நோட் ரைஸ் பண்ணணும். ஓகே சார். ஓகேங்களா? ஸோ சிஇஜினா ஜி ஷார்ப் ஆகிடும். ஸோ இது மேஜர் கார்டு, இது சி ஆகுமெண்டட். சரி, இப்போ சாங்ல கார்ட்ஸ் எந்தெந்த இடத்துல அப்ளை? ஃபர்ஸ்ட் கார்டு, 4th கார்டு, 5th கார்டு சொன்னா இல்லைங்களா? சி மேஜர் ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் சி கார்டு, எஃப் கார்டு, ஜி கார்டு. ஸோ அந்த கார்டை வந்து இப்போ எந்த நோட்டில் முடியுது அப்படி பார்க்கணும். இப்போ நீங்கள் எந்த இடத்துல கார்டு சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது. அந்த கார்டு சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா ஸோ அந்த நோட்டு வந்து எந்த கார்டில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஆந்தம் இருக்குன்னா இப்போ இங்கே என்ன நம்ம பண்ணலாம்? இங்கே மாற்றலாம் இல்லைங்களா? அந்த இடத்துல நம்ம கார்டு மாற்ற முடியும். ஸோ இப்போ டி இருக்கு அங்கே. ஸோ டிங்கிறதுனால டி வந்து எந்த கார்டில் இருக்குது உங்களுக்கு நோட்டு? ஜி கார்டில் தானே இருக்குது. ஜிபிடி. அப்போ அதான் ஜி அப்ளை பண்ணிக்கணும். ஸோ வந்து அவ்வளோதான். சரிங்களா? அதான் சொல்கிறேன். அந்த 3 கார்டை வந்து தரவு பண்ணிங்க. 3 கார்ட்ஸ் தரவு பண்ணிவிட்டு அந்த 3 கார்டு மட்டுமே அப்ளை பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு பேசிக் சாங்ஸை நீங்கள் ப்ளே பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களுடைய கார்ட்ஸ் நாலேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதை வந்து ப்ளே பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வேறு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம்.
நிறைய சாங்ஸ் அவைலபிள் இருக்கும்ல, கார்ட்ஸ் ப்ளே பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கார்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சில வெப்சைட் கூட இருக்குது, நம்ம ஒரு பர்டிகுலர் சாங் சர்ச் பண்ணால் அந்த சாங்க்கு வந்து கார்ட்ஸ் எல்லாம், ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ண முடியும். வேறு கொஸ்டின்ஸ் இருக்கா சார்? இப்போ சி மேஜரில் வந்து ஏன் சார் பி வந்து டிமினிஷ்டுங்கிறோம், அது பி மேஜர்னு சொல்லாங்களா சார்? இப்போ சி மேஜர் கார்ட்ஸ் ப்ராக்ரஷன்ல சார், சி மேஜர் ஸ்கேலில் ஸ்கேல கார்ட்ஸ் ப்ராக்ரஷன் இருக்கு இல்லைங்க சார்? ஆமாம். அதில் பி வந்து ஏன் சார் டிமினிஷ்டுங்க சொல்கிறோம்? பி எது சொல்கிறீங்க, என்னென்ன நோட் சொல்கிறீங்க? பி வந்து ஏன் டிமினிஷ்டுன்னு சொல்கிறோம் சார்? இல்லை எந்த கார்டை சொல்கிறேன், பிடிஎஃப் தானே? ஆமாங்க. அது ஃபார்ம் சி மேஜர் ஸ்கேல்ல சார் கார்ட்ஸ் ப்ராக்ரஷன் இருக்கு இல்லைங்க? ஆமாங்க. ஆக்சுவலாக வந்து ஃபேமிலி கார்ட்ஸ் சொல்கிறீங்க நீங்கள், ஃபேமிலி கார்ட்ஸ் ஃபேமிலி கார்ட்ஸ் உங்களுக்கு வந்து அதே ஒயிட் நோட்டே நம்ம யூஸ் பண்ணுறோம், அதான் மீனிங். பிடிஎஃப் அப்படிங்கிறப்ப ஃபார்முலா அப்படி அது டிமினிஷ்ட். பி மேஜர் கார்டுக்கு வந்து பி டி ஷார்ப் எஃப் ஷார்ப் வரணும். நான் தான் ஏற்கனவே சொன்னேன், நான் வந்து தியரி லெசன் ஒன்று போட்டிருக்கேன், ஓகேங்களா, தியரி சீரீஸில். அதில் அந்த 12 மேஜர் கார்டும் நான் போட்டிருப்பேன். ஸோ இப்போ அந்த 12 மேஜர் கார்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, ஸோ பி கார்டுக்கு வந்து என்ன வரும், பி டி ஷார்ப் எஃப் ஷார்ப் வருது, ஓகேங்களா. ஆக்சுவலாக நம்ம இங்கே என்ன ப்ளே பண்ணுறோம், பி டி எஃப் தான் பண்ணுறோம், கரெக்டுங்களா. அப்போ வந்து அது ப்ராப்ளம். அடுத்து வந்து இப்போ ஆக்சுவல் டிமினிஷ்ட் ஃபார்முலா நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், மேஜர் ஃபார்முலா வந்து என்னது, மேஜர் வந்து நம்ம 135 யூஸ் பண்ணுறோம். மேஜர் கார்டு நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிஏ வச்சே சொல்கிறேனே, ஸோ சிஇஜி அது வந்து என்னது மேஜர் கார்டு. ஸோ மிடில் நோட்டு வந்து ஃப்ளாட் பண்ணால் மைனர் கார்டு, சிஇ ஃப்ளாட் ஜி. இப்போ சி மேஜர் கார்டில் ஃபிஃப்த்தை வந்து ஹாஃப் நோட் ரைஸ் பண்ணால் அது என்னது ஆகுமெண்டட். எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, நான் சொல்ல ஓகேங்களா. சிஇ ஜி ஷார்ப் வரும், சிஇ ஜி ஷார்ப் வந்து சி ஆகுமெண்டட் கார்டு, ஓகேங்களா. ஏயுஜின்னு போடுவாங்க. சிஇ ஜி ஷார்ப் என்ன ஃபார்முலா, மேஜர் கார்டில் ஃபிஃப்த் நோட்டை ஹாஃப் நோட் ரைஸ் பண்ணுறோம், ஓகே. இதே வந்து மைனர் கார்டை எடுத்துக்கிட்டு சிஇ ஃப்ளாட் ஜி மறுபடியும் வாசிங்க. இது வந்து மைனர் கார்டு, சிஇ மைனர் கார்டு. அதில் ஃபிஃப்த் நோட்டை மறுபடியும் ஃப்ளாட் பண்ணணும். ஸோ என்ன வருது, சிஇ ஃப்ளாட் ஜி ஃப்ளாட் வருது. ஸோ இது வந்து டிமினிஷ்ட். இப்போ இதே ரூல் அப்ளை பண்ணி பாருங்க பிக்கு. பி ஆக்சுவலாக மேஜர் என்ன சொன்னேன், பி டி ஷார்ப் எஃப் ஷார்ப், பி டி ஷார்ப் எஃப் ஷார்ப் சொன்னேன், ஓகேங்களா. பி டி ஷார்ப் எஃப் ஷார்ப். அப்போ மைனர் என்ன வரும், பி டி எஃப் ஷார்ப். பி மைனர் வந்து பி டி எஃப் ஷார்ப். அதில் ஃபிஃப்த்தை நான் வந்து ரெடியூஸ் பண்ண சொல்கிறேன். அப்போ என்ன வரும், பி டி எஃப். டிமினிஷ் வந்தது ஆட்டோமேட்டிக்கா. இது சவுண்ட் டிஃபரெண்டா கேக்குது சார், டிமினிஷ்டுக்கும் இதுக்கும். ஆமா அந்த நாளுக்கு வேரியேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்க சி மேஜர் இது வந்து என்னன்னா ஒரு போல்ட்னஸா இருக்கும், போல்ட் ஹாப்பினஸ் இருக்கும். மைனர் கார்டு வந்து ஒரு சின்ன ஒரு சேட்னஸ் இருக்கும் மைனர் கார்டில், ஓகேங்களா. ஸோ டிமினிஷ்டு வந்து கொஞ்சம் வேர்டாக இருக்கும், ஒரு மாதிரி ஒரு த்ரில்லிங்கான சஸ்பென்ஸ் அந்த மாதிரி ஒரு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது இப்போ ஒரு நோட்ஸ் கார்ட்ஸா ப்ளே பண்றாங்க பியானோ, ஓகே. அது எப்படி சார், அது என்ன ரூல்ஸ்? அது பியானோ பிளேயிங் சொல்றீங்களா, வெறும் கார்ட்ஸாவே? இப்போ அது அந்த அன்பிளக்டு வெர்ஷன்ல யூஸ் பண்றாங்க, அது மாதிரி சொல்றீங்க. இதே தான் சேம் கார்ட் ப்ரோக்ரஷன் இருக்குல்ல, அது வந்து வேற பேட்டர்ன், ஆர்பிஜி பேட்டர்ன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏம் என்னன்னா, இப்போ அங்கே ப்ளே பண்ணுறப்போ ஸோ அந்த பேட்டர்ன் அந்த மாதிரி. ஆமாம், அது இது இப்போ ஏமன் இந்த ஆர்டரில் போகிற அந்த ரித்தமுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த சாங் ரித்தமுக்கு தகுந்த மாதிரி அந்த கார்டை வந்து பேட்டர்ன் மாற்றிப்பாங்க. அதே அவங்க சிங்கருக்கு பாடுறாங்கன்னா அந்த கார்ட்ஸ் என்ன கார்ட்ஸ் இருக்கோ அதை வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் ப்ளே பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த கார்ட்ஸ் இருக்குது சார், ஃபேமிலி கார்ட்ஸ் இருக்குது சார், ஒன்று ஒன்றுத்துக்கும். ஆமாம், அதை நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் சார்? ப்ராக்டிஸ் எப்படி பண்ணலாம் சார் கார்ட்ஸுங்க?
அதான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, இந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அது மாதிரி பண்ணலாம் நீங்கள். இப்போ சி கார்டு இருக்குன்னா CEGC. ஆமாம் சி, அப்புறம் டி மைனர் இருந்தால் டி மைனர். சரி. இது டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் நமக்கு அந்த மைண்டில் இருக்கணும், அவ்வளோதான். சில பேர் இப்படி கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து நான் சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு வீடியோவில் இல்லையா. இந்த மாதிரி எல்லா கார்ட்ஸ்க்கும் ப்ராக்டிஸ் பண்ணாங்க சார். ஒரே ஒரு டவுட் சார். சொல்லுமா சார், எல்லா ஃபேமிலி கார்ட்ஸ்லயும் டிமினிஷ்ட் மட்டும் தான் சார் இருக்கு, அப்ப ஆகுமெண்டட் இருக்கு சார். சி மேஜர் ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் 7th கார்டு டிமினிஷ் தான் வரும். ஓகே ஓகே சார். ஓகேங்களா, அது எந்த ஸ்கேல் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபார்முலா அப்படி மேஜர் ஸ்கேலு எல்லாத்துக்குமே 7th கார்டு டிமினிஷ் தான் வரும். ஓகே சார். நீங்கள் வந்து இப்படி எடுத்துக்க வேணாம். அது வந்து ஃபேமிலி கார்டுங்கிறது எதுக்குன்னா ஒரு ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு தான். நீங்கள் டெம்பரோ எல்லாமே தனித்தனியாக எடுத்து பண்ணி பாருங்கள். சி மேஜர் கார்ட்ஸ் எல்லாமே, சாரி மேஜர் கார்ட்ஸ் எல்லாமே தனியாக எடுத்து பண்ணுங்கள், மைனர் கார்ட்ஸ் எல்லாமே தனியாக எடுத்து பண்ணுங்கள், அப்புறம் டிமினிஷ்ட் ஆகுமெண்ட் தனித்தனியாக எடுத்து வச்சு பாருங்கள். அது அப்புறம் இன்வெர்ஷனில் பண்ணி பாருங்கள். ஹார்மோனிஸ்னு சொல்றாங்களே சார், அது ஹார்மோனினா இதான் கார்ட் ப்ரோக்ரஷன் தான் ஹார்மோனிங். அது ஹார்மோனிங் இஸ் நத்திங் பட் உங்களுக்கு வந்து இந்த சப்போர்ட் பண்ணுறோம்ல, இன்னொரு நோட் சப்போர்ட் ஆகுது இல்லையா. ஹார்மோனிங்கிறது இன்னொரு நோட் சப்போர்ட் பண்ணுறோம் இல்லையா சார், அது வந்து காதுக்கு இனிமையாக இருக்கும். அதுதான் ஃபார்முலா, அங்கே தான் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அதுதான் ஹார்மோனி. ஹார்மோனி வந்து பெரிய டாபிக் அது. ஸோ நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சிங்கன்னா ஹார்மோனிங்கிறது சேர்ந்து ஒழிக்கும் போது நல்லா இருக்கும். ஆமாம், இப்போ ஒரு ஜோசப் சொன்னாருங்களே எனக்கு வந்து மேட்ச் ஆகலை அப்படிங்கிறாருல, அது மேட்ச் ஆகணும், அதுதான் ஹார்மோனி. ஆமாம், மேட்ச் ஆகிறது தான் ஹார்மோனி. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், அதுதான் நம்மளுடைய நிறைய கார்ட்ஸ் அது எங்கே ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ஹார்மோனி. சரி, ஆல்மோஸ்ட் நம்ம போகுதுன்னு நினைக்கிறேன். சார், இப்போ அந்த கீபோர்ட் கோர்ஸ்லயே நிறைய கோர்சஸ் இருக்கு. கோர்சஸ்னால் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அடல்ட்ஸ் ஆனாங்கன்னா, இப்போ உங்கள் ஏஜ் இல்லை 15 இயர்ஸ் மேலே உள்ளவங்களுக்கு வந்து முதல்ல வந்து நான் கேட்குறத வாசிக்க சொல்லி தருவேன். ப்ளே பை ஏர், அதாவது கம்ப்ளீட்டாக அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வாசிக்கிறதுக்கு. அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நோட்டேஷன் மெத்தட் தான், ஸ்டாஃப் நோட்டேஷன். ஸோ அது ஷீட் மியூசிக் பார்த்து சொல்லி தருவேன். அதில் வந்து கிரேட் எக்ஸாம்ஸ் இருக்குது. இப்போ ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க 8 கிரேடு. அதுக்கப்புறம் வேறு வேறு காலேஜஸ் இருக்குது. இப்போ ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் சிலபஸ் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அதில் வந்து 8 கிரேடு அவங்க ஒரு 3rd கிரேட் 4th கிரேட் கிளாஸ் பண்ணும்போதே ஒரு நல்ல நாலேஜ் வந்துடும். அது ஒரு மெத்தட் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ கிட்ஸுக்குனா இந்த எக்ஸாம் அந்த கிரேடு கோர்ஸ் தான் சொல்றாங்க. ஆமாம், கிட்ஸ் வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இருக்கும். அது அதனால் அந்த கிரேட் எக்ஸாம்ஸ் போனால் அவங்களுக்கு ஒரு கோர்ஸ் வேணும். பட் கிரேட் எக்ஸாம்ஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த கிரேட் எக்ஸாம்ஸ் மெட்டீரியல் ஃபாலோ பண்ணுறேன். கிரேட் எக்ஸாம்ஸ் எழுதணும்னு நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே ஓகே, சரிங்க. ஏதோ ஒரு வகையில் இது யூஸ்ஃபுல்லாக வந்து நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you.